அவரும் அவருடைய மனைவி கீதா வந்து என்ன வந்து என்ன ஒரு அன்போடு என்ன கூட சகோதரன் பண்ணவங்க. அவங்க அந்த குரூப் அவங்க நாங்களாம் 1972 வந்து பழக்கம் பார்த்தவங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி இது எங்கள் அம்மா, என்னுடைய சகோதரன், என்னுடைய சாந்தியா, நாங்கள் அவங்க குழந்தைகள் நம்மளோட எடுத்த படம். இதுவும் இப்போ சமீபத்தில் எடுத்த படம் இங்கே மெட்ராஸில் வச்சு இது மச்சான் தங்கை அவங்களுடைய அம்மா எடுத்தது. இப்போ இதுவுமே என்னுடைய தங்கை மகன், என்னுடைய பேரன் சாரி என்னுடைய மருமகன் அவ மனைவி தான் இப்போ எடுத்த படம் பார்த்துருக்கேன். இதுவும் ஒரு வருஷம் தான் எடுத்த படம். இது வந்து இன்னொரு ஒரு ஃபேமிலி நாற்பதும் அவங்க கூட அவங்க கோபாலகிருஷ்ணன் ராதிகா அப்படின்ட்டு 83 ஒரு பழக்கம். ரொம்ப அவங்களும் ஒரு தனி பார்த்தவங்க. ஸோ அவங்க ஃபேமிலி கூட எடுத்த படம் பார்த்தவங்க. இது பிரியாமா. ஸோ இது சமீபத்தில் மசி நாங்களாம் இங்கே எங்கே பேசுகிறோம் ராஜீவ்ன்ட்டு அந்த குரூப் பார்த்தவங்க. திருப்பதியில ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மாசம் திருப்பதி கிழக்கு எடுத்துருக்கேன். 3 மாசம் ராஜீவ் நாங்கள் 2 ஒன்னா ஒரே நேரத்தில் வந்து டெல்லியில வேலையை ஆரம்பிச்சேன். பார்த்தீங்க என்னுடைய நண்பர் ஒரு ஆன்மீக ரொம்ப சொல்றவர் சமயத்தில் நான் இன்னொரு பெங்களூர் செட்டில் பண்ணி ரிட்டையர் ஆனது. அவரே பசி அண்ட் நம்ம இது வந்து போன வருஷம் பண்ணா எல்லாம் பழைய நம்ம பங்களாதேஷ் நண்பர்கள் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் நம்ம ஒன்றா படித்தவங்க. நாங்களாம் ஒன்று பள்ளி அவங்களாம் ஒரு 10 ஃபேமிலி மீட் பண்ணி ரொம்ப Now your photographs are going to come. What is the image? Yeah, see. Next photos are yours. Chalo, go. So, இது வந்து பாருங்க இது இப்ப அனு என்னுடைய மூத்த மருமகள் எல்லாருக்கும் பார்த்துருக்கேன். மவுண்ட் அபு பேர் பார்த்தீங்கன்னா ஆமா. இது வந்து நாங்க திருப்பதி இது இந்த ராமேஸ்வரம் போயிருக்கும்போது ஒரு தடவை இப்போ குடும்பத்தோட போயிருந்தோம். அப்போ எடுத்த படம் இது. ஸோ போன வருடம் நாங்களாம் ஒரு எல்லாம் கெட்டு ஒரு ஃபேமிலியெல்லாம் இங்கே ஸ்வீடனில் ஸ்டாக்ஹாம் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து நான் சும்மா சொன்னேன் என்ன இப்போ காரை கொண்டு போய் என்ன வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து காமிச்சாங்க. இவ்வளோ தான் வாங்கி கொடுத்தீங்க. இதுவும் போன தடவை நாங்கள் ஸ்டாக்ஹாமில் இங்கே ஸ்வீடன் பேருக்கு எடுத்து சில படங்கள் எல்லாம் என்னுடைய அன்புமிக்க என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் பேத்திகள் என்னுடைய பேரன் எல்லாம் நாங்கள் இது பண்ணி எடுத்த படங்கள். ஒரு நல்ல ஒரு நாள் ஒரு போட்டிங் மாதிரி போயிருந்தோம். ஸோ அதில் வந்து ஃபிஷ் போய் மினி போடுறதுங்க. அதுக்கு வந்து அங்கெல்லாம் ஸ்வீடன் அப்படின்னாப்போ எல்லாம் நிறையா ரூல்ஸ்லாம் உண்டு. ஏன்னா போட்டில் போகிறோம், போட்டில் சுபத்து ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு இது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணோம், கழுவிட்டு போகணும். எல்லாத்தையும் எல்லாரும் வந்து இது போட்டு. ஸோ இதுவும் அங்கே எடுத்தது நாங்கள் வந்து போன வருஷம் தேங்க்ஸ் டு கபிலன் அண்ட் வந்தனா. So they have made an arrangement that they had a plan last time அப்படின்ட்டு ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி தானே போய் இந்த ஸ்வீடனில் வந்து ஒரு நார்கன்ஸ் எண்டில் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் பட 24 hours சன் இருக்கும். ஸோ மிட் நைட் சன்னுங்கிறது அது ஒரு பார்க்க வேண்டிய வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு நள்ளிரவு சொல்லி தெரியும். ஸோ இது அப்கோர்ஸ் இந்த ஒரு பிக்னிக் போட்டிங் எல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி சேர்ந்து
எஸ் இது கவிஞர் வந்தனா அது அந்த பிஹெச்டி என்னுடைய மொத்த மர்மல டாக்டரேட் அங்கே பண்ணி செக்டராக முடிச்சா இப்போ அந்த இது ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க. இது இங்க ஆமாம் ஜூல ரைட் ஆமாம் ஓகே. இது வந்து நாங்கள் வந்து நார்வே கிராஸ் பண்ணோம். அங்கே ஒரு சிம்பாலிக் ஒரு இது பார்த்தோங்க. அதனால எடுத்த படம் தான். அங்கே மிட்நைட் அதை பார்த்துட்டு மறுநாள் போகணும். ஸோ இது வந்து செஸ் சாம்பியன் போட்டுருக்காரு யாரு? ரித்திகாவுடைய ஒரு செஸ் சாம்பியன் ரித்திகா 2008. Very good in chess. So last year he got some good awards and championship. Cheers for him. Corona. Four musketeers. So all principal. Yes. Joy to order up. Disneyland. இது ஸ்வீடன்ல அங்க இது வந்து பாத்தீங்க வேரியஸ் ஹோட்டல்ஸ் அங்க ஃபோன் பண்ணிட்டு கபில் வீடு பாத்தீங்க. கபில் வீட்டுக்குள்ள கெட் டுகெதர். இது கபில் வீடு. அது வந்து வாக்கிங். அது ஓ ஸ்வீடன்ல பாத்தீங்கன்னா வெளியே நடந்து போனோம்னா ஆளே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு அமைதி பச்சை பசிர்ந்து எல்லாம் சுத்தமா இருக்கும். எனக்கு அது சுத்தமா நடந்து போறதுக்கு வெளியே ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கும். அவ்வளோ எங்க பார்த்தோம் புறா பைன் ட்ரீஸ் அந்த மாதிரி பார்த்துங்க. வீட்டை சுற்றி விடுறது நான் நார்மலாக வாக் பண்ண இடம் இது. இதுவும் வீட்டில் ஆமாம் இது வந்து இங்கே இருக்குது. Wish you happy 70th birthday. Welcome all of you. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய எனக்கு இடம் பார்த்துங்க. ஏன்னா ஒரு அருமையான நண்பர்களை கொடுத்தது, அருமையான பெற்றோர்கள் கொடுத்தது, அருமையான என்னுடைய வாழ்க்கை துணையை கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையிலேயே சொல்லப்போதான் வாழ்க்கையில் வந்து அன்பு தான் முக்கியம். நான் வந்து சில இதில் வந்து ஒரு சின்ன வயசுல என்னுடைய நண்பர்களால் சில படித்த நல்ல பழக்க வழக்கங்கள், எங்கள் வீட்டில் வளர்ந்த விதம், சில கண்டிப்பான இது எல்லாம் சேர்ந்து ஒரு படிப்பு சூழ்நிலை, அதனால ஒரு ஏதோ கடவுள் கிடைக்கிறதால ஒரு நல்ல நிலை வரணும், நல்ல வேலைக்கு போனதுன்னு நான் பார்த்தவங்க. அன்பை விட சேர்ந்து எதுவுமே கிடையாது. இப்போ என்னன்னா அப்போ 70 வயசு வந்து ஓகே, அது பையன் எனக்கு ரொம்ப நான் பெருமைப்படுறேன். என்னுடைய 2 மருமகமாரனும் என் மூத்தவ வந்து அவள் வந்து அங்கே போய் 3 வருஷத்துக்கு ரெக்கார்டாக டாக்டரேட் பண்ணா. அதே மாதிரி இந்த இளைய மருமகளும் பார்த்தீங்கன்னா அவள் வந்து படிக்கும்போது அவங்க